ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கும்படியாய் வந்திருக்கிறீர்கள்? இந்த செப்டம்பர் மாதம் ஒரு விசேஷித்தமான ஒரு மாதம் இல்லையா? நம்மளுடைய சபை ஆரம்பிக்கப்பட்ட மாதம் இது. கிட்டத்தட்ட ஒரு 27 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபையானது இந்த செப்டம்பர் மாதத்தில் தான். அன்றைக்கு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சிலர் இருந்தார்கள். அந்த காரியங்கள்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவாய் நமக்கு உண்மை உள்ளவராய் இருந்து நம்மளை வழி நடத்தி, நம்மளை ஆசீர்வதித்து, நம்மளை உயர்த்தி, நம்மளை அழகு பார்த்திருக்கிறார் என்று யோசிக்கும் பொழுது உண்மையாகவே பெரிய விஷயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாட போற, ஆண்டவர்கிட்ட சொல்ல போற, ஆண்டவரே நீங்களே எங்களுடைய பாடலாய் இருக்கிறீர், நீரே எங்களுடைய பாடல். அவர் எந்த சங்கீதமானவர், பெலனுள்ள கோட்டையுமான், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் என்ற பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பயுமே மணவாளன் வருகிற அந்த சம்பவத்திலே, அந்த 10 கன்னிகைகள் சம்பவத்திலே நம்ம அதிகமா யாரை ஃபோக்கஸ் பண்ணுவோம்னா, புத்தி இல்லாத கன்னிகளை பத்தி ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன் அவங்க எடுத்துக்கொள்ளப்படல, ஏன் ஆண்டவர் அவங்கள அறியேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அதிகமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது புத்தி உள்ள கன்னிகைகள். ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும், மணவாளன் வந்த பொழுது வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பை அவர்கள் கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன சந்தோஷமாய் அவர்கள் அதற்குள்ளே பிரவேசித்திருப்பார்கள் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. விசேஷமாய் நீங்க கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல ராப்சர் அப்படின்ற வார்த்தையை நீங்க தமிழுக்கு டிரான்ஸ்லேட் நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா, கூகுள் கொடுக்கிற ஒரு
மீனிங், அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கு. ஹல்லேலூயா. ராப்சர் என்பதற்கு என்ன மீனிங் கொடுக்குது? இது மொழிபெயர்ப்பு பேரானந்தம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அது கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆக்சுவலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வானத்திலே தோன்றுவார். அன்றைக்கு உங்களையும் என்னையும் வா என்று அழைப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இங்கே ஏறி வா என்கின்ற ஒரு சத்தத்தை யோவான் கேட்டதாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யோவான் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அது போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு சத்தம் கேட்கப்பட போகிறது. அந்த சத்தத்தை தொனிக்க பண்ணும்படி ஒரு நாள் அவர் மேகங்களின் மேல் அவர் வந்து நிற்க போகிறார். தூதர்களோடு, பிரதான தூதர்களோடு, தேவய காலங்களோடு, பெரிய முழக்கத்தோடு, சந்தோஷத்தோடு அவர் வரப்போகிறார். வந்து உங்களை பார்த்து, சபையை பார்த்து, இங்கே ஏறி வா என்கிற சத்தம் எழும்பும் பொழுது இத்தனை நாள் காத்திருந்த அந்த பேரானந்தம், ஹல்லேலூயா, என் இயேசு ராஜா வந்து விட்டார். இனி நம்மளுக்கு பசி இல்லை, தொந்தரவு இல்லை, போராட்டங்கள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லை, எந்த விதமான உலகத்தின் காரியங்கள் இல்லை. என் இயேசு வந்து விட்டார் என்று எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த பெரிய சந்தோஷம் இருக்கிறதே, அந்த சந்தோஷத்திற்கு நிகர் இந்த பூமியில எதுவும் இல்லை. அதற்காக தாங்க நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அதற்காக தான் நீங்களும் நானும் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் நீங்களும் நானும் இத்தனை நாள் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக தான் நீங்களும் நானும் விசுவாசமாய் இருக்கிறோம். அதற்காக தான் இந்த வேதத்தை சுமந்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறோம், துதித்துக் கொண்டிருக்கிறோம். எப்ப ஆண்டவரே நீங்க வருவீங்கன்ற எதிர்பார்ப்போடு. ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் பார்த்தா எடுத்துக்கொள்ளப்படுகிற மாதிரி தெரியல. வந்தா அப்படியே போயிருங்க ஆண்டவரேன்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஒரு எவ்வளவு பெரிய விஷயத்துக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். மாரநாதா, சீக்கிரம் மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாரநாதா, சீக்கிரமாய் வாரும். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி அதிகாரம், கடைசி பகுதியில அவர் சொல்லியிருக்கிற மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க, சபை சொல்லுது, ஆமாண்டவரே சீக்கிரம் வாரும் ஐயா. அதற்கு பேரு தான் மாரநாதா, சீக்கிரம் வாரும். அப்போஸ்தலர் காலத்திலே நாம் இன்னைக்கு ஒருவர் பார்த்து ஸ்தோத்திரம்னு சொல்றது போல அன்றைக்கு அவர்கள் சொன்ன காரியம் மாரநாதா, சீக்கிரம் வாரும் என்று அவர்கள் ஒருவர் வாழ்த்துவார்களாம். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவர்களை பார்த்து கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கிறவங்கள கொஞ்சம் உலுக்கி எழுப்பி, மாரநாதா அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஒருவர் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், மாரநாதா சீக்கிரம் வருகிறார், மாரநாதா சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. மாரநாதா அவர் சீக்கிரம் வருகிறார். ஹல்லேலூயா. வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், இயேசு எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவர், ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். இயேசு எந்த சங்கீதமானவர். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே
எந்த தீங்கும் தீண்டா. உங்க சத்தம் எழுப்பட்டும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் சத்தம் பத்தல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. அநாதி சிநேகத்தை இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். அநாதி சிநேகத்தை இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வாதை தடுப்பவன் யாருமில்ல, நீ செய்வாதை தடுப்பவன் யாருமில்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் வேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம்
தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே. ரெஹோபோத் தொடங்கினதே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே. ரெஹோபோத் மீண்டும் சொல்லுமா, இயேசுவுக்கு எல்லாம் இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே. ரெஹோபோத் தொடங்கினதே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே. ரெஹோபோத் தொடங்கினதே. ரெண்டு கையை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி, நீர் ராஜாதி ராஜா, நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் ஆலோசனைகள் ஆச்சரியம் உள்ளவர், நீர் செயலில் மகத்துவம் உள்ள தேவன். ஓ சபலரதனா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். யெகோவா எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, எலோஹிம் வல்லமையுள்ளவரே. எல்ரோய், யெகோவா உம்முடைய நாமம் அதிசயமையா. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. உங்க சத்தம் எழுப்பட்டும். அவர் துதிக்கு பாத்திரர். காலையிலும் காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவபாலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபாலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் காலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஹalleluya. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி, சும்மா நிக்காதீங்க, வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. ஹalleluya. ஓ ஷபலரதனா. ஹalleluya. ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய நாமம் ஏல் ஷடாய், என்னுடைய நாமம் ஏல் ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்.
என்னால செய்யக்கூடாத அதிசயம் பூமியில ஒன்றுமில்லை. அவருடைய நாமம் எல் ஷடாய். ஆபிரகாம், உனக்கு வயது 100 தொடுகிறது என்று பயப்படாதே. நான் எப்ப வேணாலும் உனக்கு நான் குழந்தையை கொடுக்க வல்லமை உள்ளவர். உனக்கு எப்ப வேணாலும் ஆசீர்வாதத்தை கொடுக்க நான் வல்லமை உள்ளவர். உலகமும் சூழ்நிலையும் இயற்கையும் சகலமும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு அந்த புக்கை க்ளோஸ் பண்ற நினைக்கிற நேரத்துல என் இயேசு திறப்பார். அவர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. உங்க வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு திறப்பார். முடியாதுன்னு வார்த்தை உலகம் சொன்னுச்சுன்னா கையை தட்டி சந்தோஷமா இருங்க. ஏன்னா அவர் திறக்க போறாருன்னு அர்த்தம். உலகம் முடியாது, அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப் வச்சிடுங்க அப்படின்னு எவனாச்சும் சொன்னானா கையை தட்டி அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஏன்னா இயேசு திறக்க போறாருன்னு அர்த்தம். அவர் திறந்தால் அடைப்பவன் ஒருவனும் இல்லை. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு வாசலை திறப்பார். இன்றைக்கு தேவன் வாசலை திறக்கிறார். அவர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட மகிமையின் தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மளுடைய கர்த்தர் பெரியவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, my Lord is the greatest God. என்னுடைய கர்த்தர் பெரியவர். you are a great God. நீர் பெரிய தேவன் ஆண்டவரே. எனக்காக யாவற்றையும் செய்கிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரமே. Thank you Jesus. Hallelujah. கண்களை மூடி கைகளை உயர்த்தி Hallelujah. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உயிரில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும்
பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி. உங்க சத்தம் எழுப்பட்டும். அன்பின் ஆவியே, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். இனி காலம் செல்லாது, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். You have no more time. நான் சீக்கிரமாய் வருகிறேன். என் ஜனமே, நீ ஆயத்தப்படு. ஆயத்தமாக. இன்னும் பாவ வாழ்க்கையில் இருப்பதற்கான காலம் இல்ல. அசட்டையா இருப்பதற்கான காலம் இல்ல. சுயநலமா இருப்பதற்கு இனி இன்னும் காலம் இல்ல. நான் உன் கையில கொடுத்திருக்கிற வேலையை துரிதமாய் செய். ராஜாவின் காரியம் அவசரமாய் இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இனி காலம் செல்லாது. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே. அவர் பேசுகிற சத்தம் எத்தனை பேருக்கு கேட்குது? உங்க இருதயத்திலே அவர் உணர்விலே பேசுகிற சத்தம் எத்தனை பேருக்கு தொனிக்கிறது? ஜீசஸ், என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கும் பொழுது அவர் சொன்னாரு, நான் கழுகின் செட்டைகளின் மேல் அவர்களை நான் சுமந்தேன். இன்றைக்கும் ஆவியானவர் சொல்லுகிறதை கவனிங்க. ஆண்டவர் உங்களை அந்த செட்டைகளால் அப்படி உங்களை மூட விரும்புகிறார். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் என் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் உன்னை தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார். என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி. அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. நான் இன்னும் ஒரு விசை சத்தத்தை உயர்த்தி, கைகளை உயர்த்தி, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா. என் பேச்சில
என் மூச்சில என் சொல்லுல என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. என் நேசரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. Thank you, Jesus. Hallelujah. 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 எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் எங்கள் மீட்பராக இயேசு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 15வது சங்கீதம் 1லிருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லோருமே சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 15. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதின் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. சோதர ஆண்டவரே, ஆவியானவர் நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் பொறுப்பேற்று நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. 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 இந்த சங்கீதக்காரன் தாவீது கேள்விகளோடு இந்த சங்கீதத்தை ஏறெடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. பதிலையும் நமக்கு கொடுக்கின்றார், வெளிப்படுத்துகின்றார். பதிலை என்ன பதில் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, என்ன கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட அந்த கேள்விகளோடு இந்த சங்கீதத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். நம்ம தேவன் இந்த பூமியில் சகலத்தையும் படைத்தார். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு தகுதியை கொடுத்திருக்கின்றார் இல்லையா? ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அந்தந்த தகுதிக்கேற்ப ஒரு
காரியத்தை தேவன் இந்த பூமியின் குடிகள் ஒவ்வொருவருக்குமே கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஞானத்தை கொடுக்கிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனுமே தன்னுடைய தகுதிக்கேற்ப ஒரு ஊதியத்தை பார்க்குறாங்க என்று நமக்கு நன்றாகவே தெரியும் இல்லையா? பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓட்டப்பந்தயம் ஓடுறாங்க ரன்னிங் ரேஸில் இல்லையா, 7 பேர் 8 பேர் இருப்பாங்க. எல்லா பேருமே முன்னாடி வந்துடுவாங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. முன்னாடி வரவன் ஒருத்தனாக தான் இருப்பான். ஆனால் எல்லா பேருமே தகுதி இருக்கும், வரது ஒருத்தனாக தான் இருக்கும். அந்த ஒருத்தன் தகுதி உடையவனா என்று பார்த்து தான் அவனுக்கு ரிவார்டும் கொடுப்பாங்க, அவார்டும் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ அவன்கிட்ட என்னென்ன தகுதியெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஓடி வந்ததுக்கப்புறம் அவன் ட்ரக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணியிருக்கிறானா, தவறான ஓட்டத்தில் கொடுக்கப்பட்ட பாதையை தவறான பயன்படுத்தி இருக்கிறானா, இப்படி பல காரியங்கள் இருக்கும் இல்லையா? இந்த தேசத்தில் அநேக டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. வேலை வாய்ப்புகள் பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அநேக டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஜாபுக்குமே அவங்க எதிர்பார்க்கறது என்ன? தகுதியை எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தகுதியை எதிர்பார்க்குறாங்க. ஒரு சாதாரண ஆள் பெரிய ஒரு பொசிஷனில் வந்து அமர்ந்துட முடியாது, அதற்குன்னு தகுதியே இருக்குது. இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கே இந்த தகுதியை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய கூடாரத்தில் தங்குவதற்கும் தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுகிறதற்கும் எப்பேற்பட்ட தகுதியை தேவன் எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா. அந்த தகுதியெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குதா? தேவன் எதிர்பார்க்கிற காரியம். அதான் தாவீது சொல்லுகின்றார், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் அவன்தான் தகுதி உடையவனாய் காணப்படுகின்றான். ஹல்லேலூயா. தாவீது இந்த இடத்துல 3 காரியங்களை முன்வைக்கின்றார். முதலாவது காரியம் என்ன? உத்தமனாய் நடக்கணும். 2வது காரியம் நீதியாய் நடக்கணும். 3வது மனதார சத்தியத்தை பேசுகிறவனாய் இருக்கணும். இப்பேற்பட்டவர்கள் தான் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன் நாவினால் புறங்கூறாமல், தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும். இப்பேற்பட்ட தன்மையெல்லாம் அவர்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொல்ற, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பதான் நீ உத்தமனாய் மாத்திரம் இரு, பாக்கி எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறதா தான் உத்தமத்தை, உண்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதி காலங்களில் பார்க்கும்போது ஏனோக்கு எவ்விதமாக கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். 300 ஆண்டுகள் ஏறக்குறைய ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாராம். ஹல்லேலூயா. 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் இல்லையா, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானா அவருடைய சித்தப்படி, கர்த்தருடைய சித்தம் என்னவோ அந்த சித்தத்தின்படி, அவருடைய மன விருப்பத்தின்படி, அவருடைய கட்டளைகளின்படியாக நடந்தான். அந்த 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனால கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார், உயிரோடு எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் நோவாவுடைய நாட்களில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 10 தலைமுறைகள் தேவன் இந்த பூமியை உண்டாக்கி சகலத்தை உண்டாக்கினதற்கு பின்பு 10வது தலைமுறையில் நோவாவுடைய நாட்களில் தேவன் பார்க்கிறார், இந்த பூமியை பார்க்கிறார். எல்லாம் வழி விலகி ஏகமாக கெட்டு போயிருந்தார்களாம். ஆனால் நோவா எவ்விடமாக தேவனிட்ட ஒரு இணைப்பு இருந்துச்சு என்று நாம் பார்த்தோம் அப்படின்னா, வார்த்தை சொல்லுகிறது 9வது வசனம் 6வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் பார்க்கும்போது, அவருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த ஜனங்களுக்குள்ளே நோவா எப்படிப்பட்டவனாக இருந்தான்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தானா. ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். மோசேகிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், உண்மையும் உத்தமும் அந்த நீதி, அதைத்தான் கர்த்தர் நம்மளிட அதிகமாக எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, யோபுனுடைய நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது முதல் அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஊத் தேசத்தில் யோபு என்ற ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் வசனத்தில் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுறவனமா இருந்தானா. கர்த்தர் அவனை குறித்து சொல்றாரு. அவனை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுக்குறாரு. 8வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சாத்தான் கிட்ட சொல்றாரு, அவனை எப்படியாவது பிடிச்சு போடணும், தன்னுடைய வலையில சிக்க வைக்கணும் என்று கங்கணம் கட்டி அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். முடியல. இன்னைக்கு தேசத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை சுற்றி கொண்டு தான் இருக்கிறான். எப்படியாவது விழத்தள்ளணும், எப்படியாவது இவனை நம் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சாத்தான் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கின்றான். ஹல்லேலூயா. அப்போ யோபு வாழ்ந்த நாட்களில் அவனை சுற்றி கொண்டு இருந்ததுனால தான் கர்த்தர் இதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். அப்போ தேவனுடைய சமூகத்திலேயே நுழைஞ்சிட்டான். கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்றார் 8வது வசனத்தில், என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. அவனைப் போல ஒருவனும் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சர்டிபிகேட்டை நம்மளும் பெற்றுக்கொள்ளணும் தேவனிடத்தில் இருந்து. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு அதன்படி நடக்கும்போது, சத்தியத்தை நாம் போதிக்கும் போது, சத்தியத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ள இருந்து ஆளுகை செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஏசாயாவுடைய நாட்களில் தீர்க்கதரிசி அந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். 33வது அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 15வது வசனத்தில் சொல்லுகிறார், நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் எப்பேற்பட்டவனா இருக்கிறான்? உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுகிறவனாக இருப்பான். கர்த்தர் அவனை உயர் ஸ்தலங்களில் கொண்டு போய் வைக்கின்றார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை தேவன் அவனுக்கு கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, பஞ்ச காலமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு கொடுக்க வேண்டியது, கிடைக்க வேண்டியது கர்த்தர் கொடுக்கின்றார். ஏசாயாவுடைய நாட்களில் நம்ம பார்க்கணும், காக்கையை கொண்டு அவர் போஷித்தார். அவ்வளோ பஞ்சமான காலம். கர்த்தர் சொன்படி அவன் கீழ்ப்படிந்தான். கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு அதன்படி நடக்கிறோமா என்று நாம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்து இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் எப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறார் அநேகத்தில். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அழைக்கப்பட்ட அழைப்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க 1 கொரிந்தியரில் எழுதி பார்க்கும் பொழுது எப்படி இந்த தேசத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. அவனுக்கு ஞானம் இருக்குதா இல்லையா, அவனுடைய பர்சனாலிட்டியை பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது, அவருடைய அழைத்த அழைப்புலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட அழைப்பாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. அவருடைய அழைக்கப்பட்ட அழைப்பு, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள். நம்ம இன்னும் பெரிய ஞானிகள் கிடையாது. பாவத்தில் விழுந்து கடந்தோம், கை தூக்கி விட்டு இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து அமர்த்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் அழைத்த அழைப்புகள் எல்லாமே அப்படித்தான் காணப்படுகிறது. மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம்னா நம்ம ஒன்றுக்குமே உதவாத நம்மளை தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர் இன்னும் நம்மளைய உயர் ஸ்தலத்தில் கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். அவர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் தாவீது சொன்ன அந்த 3 காரியம்தான்.
உத்தமனாக நடக்கணும், நீதியாய் நடக்கணும், சத்தியத்தை போதிக்கணும். ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தை நாம் கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதான் தேவன் சொல்லுகிறார், யோவானுக்கு வெளிப்படுத்தின போது அவர் சொல்லுகின்றார், நீ என் நாமத்தை மறுதலியாமல். எனக்கு கொஞ்சம், அதாவது நமக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய நாமத்தை நம்ம மறுதலிக்கலை. கர்த்தர் சொல்லுகிறார், நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை நீ கை கொண்டதினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கின்றேன். கர்த்தர் நமக்காக ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கின்றார். அந்த வாசல்ல உட்பிரவேசிப்பதற்கு நாம் தகுதி உடையவர்களா? தகுதி இல்லை அப்படின்னாக்க இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் மன்னிக்கிற தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கின்றார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கின்றார். அவரை நோக்கி பார்ப்போம், அவர்கிட்ட நம்ம அர்ப்பணிப்போம். உம்முடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஐயா, நான் முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம விழுந்து கிடப்போம். கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம், அவர் நாமம் உயரணும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ? இல்லை இல்லை, தெரிந்தவர் விட்டிடுவாரோ? இல்லை இல்லை, அழைத்தவர் கைவிடுவாரோ? தெரிந்தவர் விட்டிடுவாரோ? பெயர் சொல்லி அழைத்த தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமைப்படுத்திடுவார், நம்மை மகிமைப்படுத்திடுவார். நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர் நம் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்றும் செய்யாதே. யாக்கோபென்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, எதற்கும் பயந்து விடாதே. ஆண்டவர் நேற்று தினத்தில் என்னோடு இடைப்பட்ட ஒரு வார்த்தை, திடீரென்று தான் நான் வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது எனக்கு வரல, திடீரென்று என்ன செய்யலாம், என்ன வசனம், என்ன ஆண்டவர் அல்லது ஒரு சம்பவத்தை தெரியப்படுத்துகிறார் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இதுதான் சொன்னார். ஆண்டவர் தான் எப்போதுதான் நம்மளை நினைக்கிறார்ல, அவர் ஆசீர்வதிச்சு தானே ஆகணும், அப்புறம் என்னத்துக்கு இந்த செய்தி அப்படின்னு நான் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது வித்தியாசமான கோணத்தில் என்னை கொண்டு போனார். பிரைஸ் தி லார்ட். அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது. சரி, அதை கொஞ்சம் தியானிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேதத்தை புரட்ட ஆரம்பிக்கும் போது சில காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாருன்னா ஆங்கிலத்தில் மைண்ட்ஃபுல்னு சொல்கிறாங்க. என்னது மைண்ட்ஃபுல்? மைண்ட்ஃபுல்னா என்ன? உங்களை குறித்ததான காரியங்களை, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை, எப்படி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற சித்தத்தை, உங்களுக்கு இந்த காரியத்தை கொடுத்தா நீங்கள் இதை செய்வீங்களா என்பதை ஆராய்ந்து பார்க்கிற அந்த அறிவு, அதுதான் நினைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சாதாரணமாக நினைச்சிருக்கிறது, ஆசீர்வதிக்கிறது வேறு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அவருக்கு இப்போ நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க பிரியம்தான், அதில் மாற்றம் என்பது இல்லை.
நம்மளை எல்லாரும் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒரு சில ஆசீர்வாதங்களை யாருக்கு கொடுத்தால் யார் அதை சரியாக செய்வார், அவங்களை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்கிற அந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர், அதாவது வேத வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போது மைண்ட்ஃபுல் அப்படின்னா, இப்போ சோனியா இருக்குது. சோனியாவை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறத அவர் மைண்டில் யோசித்துக்கிட்டே இருக்கிறாராம். சோனியாவை எப்படி நான் ஆசீர்வதிக்கணும், சோனியாவை எப்படி உயர்த்தணும், சோனியாவுக்கு எந்த சூழ்நிலையில் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ஃபுல், அது முழுசும் அந்த சோனியாவை குறித்ததே சித்தையில் ஓடிக்கிட்டே இருக்குமா. அல்லேலூயா. எல்லாரையும் ஆசீர்வதித்தாலும் ஒரு சிலருக்கு மாத்திரம் அந்த கிருபைகளை வைத்திருக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை ஆசீர்வாதமாகவும் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதத்தில் அந்த காரியங்கள் எல்லாம் கவனிக்கும் பொழுது யார் அந்த கூடாரத்தில் ஏறுவார் அப்படின்னு பார்க்கும்போது சில குவாலிஃபிகேஷன், சில தகுதிகள் நமக்கிட்ட இருக்குதா என்று பார்த்து அவர்களைத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கொண்டு போகிறார். எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வருவாங்க, ரைட்டு. ஆனால் இப்படிப்பட்டவங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் மேன்மையான ஒரு இடத்தையும் அவர்களுக்கு தகுந்தது மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் ஆண்டவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார், எகிப்தில் இருக்கிற ஜனங்களை அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார், ஏற்கனவே சொல்லிட்டார், உன் ஜனம் எகிப்தில் 400 வருஷம். ஆனால் 430 வருஷம் அவங்க அடிமைத்தனத்தில் இருந்துட்டாங்க. ஆபிரகாம்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டார், உன் ஜனம் அடிமைத்தனத்தில் தான்ப்பா இருக்கும் அப்படின்னு. இப்போது 400 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜனங்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு, எவ்வளோ காலத்துக்கு தான் நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் அப்போ தான் என்ன ஆகுது, ஒரு சில காரியங்களை அவங்க பெருமூச்சு விட்டு கதறுகிற சத்தம் பரலோகத்தில் எட்டினதாம். அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக மோசேயை தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா. எத்தனையோ பேர் இருந்தாங்க, அத்தனை பேரையும் விட்டுட்டாரு. ஆனால் மோசேட்ட மட்டும் ஒரு விசேஷித்த ஒரு குணம், அதாவது விசேஷித்த ஒரு தன்மை இருக்கிறதை பார்க்கிறார். அவர் என்னது, ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறதை காட்டிலும் என் தேவ ஜனத்தோடு நான் இருந்து அவர்கள் படுகிற உபத்திரவம் பாடுகள் வழியாக நான் கடந்து போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்ததுனால ராஜ மேன்மையை விட்டு அவன் ஓடி வந்தான். அது மாத்திரமல்ல, தேவ சித்தம் இன்னதென்று புரிந்து கொண்டிருந்ததுனால கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பதவியை அல்லது ஒரு பொறுப்பை யார் கையில் கொடுத்தாரு, மோசே கையில் கொடுத்தார். சில சம்பவங்கள்லாம் நடந்தது, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் அவன் என்ன செஞ்சான், ஏற்றுக்கொண்டு எகிப்துக்கு போய் தன் ஜனங்களுக்காக வழக்காடி ஜனங்களை ராஜாவிடத்தில் பேசி தேவ சித்தத்தின்படி எல்லாம் நடந்து முடிந்ததுக்கப்புறம் இந்த பஸ்காவை அனுசரிக்கும் பொழுது ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா. அப்போது இந்த ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று தேவ சித்தமாக இருந்தபடினாலே, தேவன் என்ன கொண்டிருந்தபடினாலே, இந்த ஜனத்தை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினபடினாலே முதல்ல அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருதுன்னா அந்த ஏழ்மை நிலைமையிலிருந்து, இந்த தரித்திர நிலைமையிலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கிறது தான் முதல்ல ஆசீர்வாதம். ஒரு காலத்தில் நம்ம தரித்திரமாக தான் இருந்தோம், ஏழ்மையாக தான் இருந்தோம், போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்காது, இந்த நேரத்தை சாப்பிட்டு அடுத்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது. எல்லாரும் பிரியாணி சாப்பிடுவாங்க, நமக்கு பிரியாணி வாடை தான் வருமே தவிர பிரியாணி சாப்பிட்டதே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை முதல்ல என்ன செஞ்சார், தூக்கி எடுத்து அவர்களைப் போல நம்மளை சாப்பிடுவதற்கு உண்டான காரியத்தை வைத்தார். அதற்கப்புறம் அவர்களை காட்டிலும் மேன்மையாக உடை உடுத்த ஆண்டவர் கிருபை செய்தார். அவர்களை காட்டிலும் படிப்பில் மேன்மைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். இதுதாங்க ஆசீர்வாதம். அடிமைத்தனத்தில் ஒன்றுமே இல்லாமல் ஏழ்மையில் தரித்திரத்தில் இருந்திருக்கிற நம்மை ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறாருன்னா அதிலிருந்து விடுதலை ஆக்குறது தான் தேவ சித்தம். அதிலிருந்து ஆசீர்வாதத்தை தேவ ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள், எல்லாருமே பெற்றுக்கொண்டாங்க. ஆசீர்வதிப்பது தான் தேவ சித்தம் எல்லாரையும். அல்லேலூயா. அதுபோல் பாருங்கள், அவர்களை வெளியே கொண்டு வரும் பொழுது
அவங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்த வாசல் திறந்தது. என்ன வாசல் திறந்தது? செங்கடல் 2ஆக பிளந்தது. ஜனங்கள் அது வழியாக கடந்து வந்து மறுகரை போனாங்க. ஆனால் பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனையோ அமிழ்ந்து போனது. அப்போ தேவன் இந்த அடிமைத்தனத்திலிருந்து முற்றிலுமாக மீட்டிருக்கிறார் என்ற ஒரு ஆசீர்வாதம் அந்த ஜனங்களுக்கு உண்டானது. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, வானத்தின் மன்னாவினாலே, வானத்தின் அப்பத்தினாலே ஜனங்களை போஷித்தார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் எங்கே போய் ஆடு மாடுகளை அடித்து சாப்பிட்டாங்களோ தெரியாது. ஆனால் வானத்தின் மன்னாவினாலே அவர்களை தினமும் போஷித்தார். அவங்களுக்கு கறி சாப்பிடணும், மாம்சம் சாப்பிடணுங்கிற எண்ணமும் ஆவலும் அதிகமாகும் போது மோசேட்டை முறையிடுறாங்க. அப்போ மோசேட்டை ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறார், நாளைக்கு அவர்களுக்கு கிடைக்கும் சொல்லு அப்படின்னு. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அத்தனாயிரம் ஜனங்களுக்கு வேண்டிய காடைகளை கொடுத்து ஆண்டவர் போஷித்தார். அல்லேலூயா. திருப்தியாக்கினாராம். அவர்களுக்கு காடைகளை கொடுத்து திருப்தியாக்கினார். கேட்டார்கள், காடைகளை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பாதுகாப்பதற்காக மேகஸ்தமும் அக்கினிஸ்தமுமாக இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த கானான் தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் அவர்களை நினைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் நம்மளை நினைத்தார். நம்மளை ஆசீர்வதிப்பது தான் தேவ சித்தம். கடைசியில் நம்மளை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பது தான் அவருடைய சித்தம். அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்தை இந்த அடிமையில் இருந்தவர்கள் சுதந்திரித்து கொண்டு சந்தோஷமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே மோசே அதற்கு பிற்பாடு ஜனங்களுக்காக ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அங்கே சொல்லப்படுவதற்காக மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இல்லையா? இந்த நியாயப்பிரமாணத்தின்படி இந்த ஜனங்கள் வாழ வேண்டும், அந்த ஜனங்கள் தேவனை தேட வேண்டும், அந்நிய தேவனுக்கு போகக்கூடாது, அந்நிய ஜனங்களுடைய காரியத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சில காரியங்களை கற்றுக் கொடுத்ததற்காக நியாயப்பிரமாணத்தை மோசேயின் மூலியமாக கொடுத்து இதன்படி செய்யுங்கள் என்று சொல்றார். 10 கற்பனைகளையும் கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் எல்லாரையும் நினைத்திருக்கிறார். எல்லாரும் நினைச்சது உண்மைதான். ஆனால் யாருக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 18வது சங்கீதத்தில் 25-26 வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. தயவுள்ளவனுக்கு நான் தயவுள்ள, யாரெல்லாம் தயவுள்ளவனாக இருக்கிறியோ அவனுக்கு நான் தயவை காண்பிப்பேன். யாரெல்லாம் உத்தமமாய் நடக்கிறார்களோ அவங்களுக்கு நான் உத்தமமாய் இருப்பேன். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்றது மாத்திரமல்ல, இன்னொரு வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, யார் மேல கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல நான் கிருபையா இருப்பேன், யார் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறேனோ அவன் மேல இரக்கமா. அப்போ இப்படிப்பட்ட இந்த இரக்கம், யார் இரக்கமா இருக்கிறார்களோ கிருபையா இருக்கிறார்களோ அவங்களுக்கு தேவன் என்ன செய்யறாரு? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார்களோ அல்லது ஜனங்களை நடத்த வேண்டும் என்று தேவனுக்குள்ளே நடத்த வேண்டும் என்றும் தேவ சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் மேலே தேவ கிருபை இருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இரக்கமும் இந்த கிருபையும் ஆசீர்வாதமும் யாருக்கு கிடைக்கிறது? யார் அவர்கள்? யார்? இன்னைக்கு சங்கீதத்தில் வாசித்தோம், யார் அவருடைய கூடாரத்தில் தங்குவார். அல்லேலூயா. அப்போ இந்த யார், அப்போ இங்கே பார்க்கும் பொழுது யார் மேலே கிருபை, யார் மேலே இரக்கம், அந்த யார், அந்த ஹூ, யார் அந்த பர்சன், ஹூ இஸ் த பர்சன் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு அந்த சித்தத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், தானா முன் வந்து தேவனுடைய காரியத்தை செய்கிறவர்கள், உண்மையும் உத்தமமாய் தேவனை சேவிக்கிறவர்கள், கர்த்தருக்காக தேவன் பிள்ளைகளோடு சேர்ந்து சில காரியங்களை அனுபவிக்கிறவர்கள், இவர்கள் மேல்தான் அந்த இரக்கமும் அந்த கிருபையும் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இவங்க மேலே தான். அப்போ நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஆனால் எல்லாருக்கும் எல்லா எண்ணங்கள் வந்துடாது. தானா முன் வந்து ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குதா? யாருக்கு அந்த எண்ணம் இருக்குதோ அவங்க வந்து செய்கிறாங்க. யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, கொடுக்கறதுக்கு யார் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்க மேலே கர்த்தர் இறக்கம் வைக்கிறார் இல்லையா? ஆனால் கொடுக்காதவங்கள ஆண்டவர் வந்து இறக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இறக்கம் இருக்குது, அவங்களுக்கு இறக்கம் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் அந்த அந்த இரக்கமும் அந்த கிருபையும் யாருக்கு கொடுக்கிறார் என்றால்
தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து செயல்படுகிறவர்கள் மேலே அந்த இரக்கமும் அந்த கிருபையும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சில காரியங்களை நான் சொல்லி காண்பித்து நான் முடித்துக்க விரும்புகிறேன். ஆகவே நெகேமியாவின் புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரன், ராஜாவினுடைய அரண்மனையில் வேலை செய்கிறவன் இல்லையா. ஒரு நாள் அவருடைய நண்பர்கள் அவனை பார்ப்பதற்கு வராங்க. அப்போ அவனுடைய எண்ணங்கள் என்னன்னா, ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், இஸ்ரவேலில் ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், ஆலயம் எப்படி இருக்கிறது, ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவன் விசாரிக்கிறான். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு கரிசனை உண்டு இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யாருக்கு வருது அப்படின்னா அந்த அக்கறை இருக்கிறது. யாருக்கு அக்கறை இருக்குதோ அவங்க தான் விசாரிக்கிறாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி பாருங்க, உண்மையை சொல்கிறேன், ஒரு காரியத்தை சொல்கிறேன். பெனாசிர் இருக்கா இல்லையா, இங்கேருந்து அங்கே போனாலும் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சபையார் எப்படி இருக்காங்கன்னா முதல் கேள்வி கேட்பா. சபை மக்கள் எப்படி பாஸ்டர் இருக்கிறார், ஆராதனை எப்படி போச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவள் போனவ அந்த தேசத்தில் அவள் எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த அக்கறை இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் தேவன் பார்க்குறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நமக்கு அக்கறை இருக்கா? நமக்கு அக்கறை இருக்குதா? மற்றவங்களை விசாரிக்கிறதாவது ஒரு அக்கறை இருக்குதா? இன்னைக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியலைனாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஆராதனை எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறீங்களா? ஆராதனை நிறைய பேர் வந்தாங்களான்னு கேட்குறீங்களா? ஆராதனையில் என்ன செய்தி கொடுத்தாங்கன்னு கேட்குறீங்களா? அதே போல் இன்னொரு மகள் இருக்கா, மெர்சி, ரோசியோட தங்கச்சி அங்கே இருப்பான். ஃபோன் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வரும், பாஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க, சபை எப்படி இருக்குது, ஜனங்கள்னால் நிறையா நல்லா இருக்காங்களா, புதுசாக ஆத்துமாக்கள் வராங்களா, இதெல்லாம் ஏங்க கேட்கணும்? என் வாழ்க்கை உண்டு என் உண்டுன்னு போயிருக்கலாம்ல, ஏன் கேட்குறான்? அப்போது தேவன் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு, அவள் நம்ம இடத்துல இருந்து எல்லா அன்பை கற்றுக்கொண்டதுனால விசாரிக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. இப்படி ஒரு சிலர் விசாரிக்கிறாங்க. அதை விசாரிக்கும் போது நான் நினைப்பது, அவன் அங்கே இருக்கிற நம்மளை விசாரிக்கிறாளே அப்படி சொல்லிட்டு நான் நினச்சி நான் சந்தோஷப்பட்ட காரியங்கள். அதுபோல் இந்த நெகேமியாவும் விசாரிக்கிறான். அல்லேலூயா. அப்போ அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, ஜனங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கிறாங்க, அலங்கம் இடிக்கப்பட்டு போட்டுருச்சு, ரொம்ப சூழ்நிலைகள் மோசமான நிலைமையிலாம் இருக்குது என்று சொல்லும்போது அவன் சட்டையை கிழிச்சிக்கிட்டு அழுதானா. அவனுடைய எண்ணம் எப்படி போகுது? தேவனை நோக்கி மன்றாட வேண்டும் என்ற எண்ணம் வருது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாமும் விசாரிக்கிற அக்கறை உள்ளவர்களாக இருந்தோமானால் நாம் அந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறவர்களாக, மன்றாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இதெல்லாம் நடந்து போனது பிறகு ராஜாட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி என்ன முகம் துக்கமாக இருக்குது. ஆமாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜனங்களுக்காக நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும், அலங்கம் இடிக்கப்பட்டுருச்சு, நான் அதை கட்ட வேண்டும், எனக்கு போவதற்கு எனக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்குறான். எத்தனை நாள் ஆகும், எவ்வளோ நாள் ஆகும் சொல்கிறான். எவ்வளோ நாள் ஆகும், அப்போ நீ போகிறதுக்கு உண்டான எல்லா செலவுகளையும் நானே பார்த்துக்கிறேன் ராஜா சொல்கிறாரு. ராஜா எடுத்துக்கிட்டு போகிறான். அங்கே போய் எல்லாத்தையும் பார்க்குறான். அங்கே இருக்கிற ஜனங்களை கொஞ்சம் பேரை கூட்டி கொண்டு என்ன செய்கிறான், அலங்கத்தை கட்டுவதற்கு போகும்போது நிறைய எதிர்ப்புகள் வருது, நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய போராட்டங்கள் வருது. இவைகளுக்கு மீறி தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் அவனுக்குள்ளே இருந்ததுனால இதை செய்து முடிக்கிறான். அது வசனத்தை வாசிங்க, 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. நான் இதை சுருக்கமாக தான் சொல்கிறேன். தேவனே, இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்ன நினைத்தான். அப்போ கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இவன் என்ன செய்கிறான்? இந்த ஜனங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ நினைத்தீரோ அதை நான் செய்திருக்கிறேன், என்னை நன்மை உண்டாக என்னை நினைத்திரலும். அல்லேலூயா. அப்போ நெகேமியா கையில் அவன் பானபாத்திரக்காரன் தான், ஆனால் அவனுக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்து அதை செய்வதற்கு அவர் தான் நினைவு வச்சிருக்கிறார். இவன் இந்த பொறுப்பை இவன் கையில் கொடுத்தா அவன் செய்வான் என்பதை அவர் அறிந்தபடினால இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை ஆண்டவர் சொன்ன வழிபடி அவன் செய்து முடித்திருக்கிறான்.
அப்போ செய்து முடித்த உடனே சொல்கிறான், இந்த ஜனத்துக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சித்தம் கொண்டீரோ அதை நான் செய்து முடித்திருக்கிறேன், எனக்கு நன்மை உண்டாக. இன்றைக்கி நீங்கள் அப்படி தான் செய்யணும். ஆண்டவரே, இந்த ஜனத்துக்காக, இந்த சபைக்காக, இந்த சபை மக்களுக்காக நீங்கள் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கிறீங்களோ அதை நான் செய்திருக்கிறேன், எனக்கு நன்மை உண்டாக நினைத்தரலும். இதுதான் ஆசீர்வாதம். அப்போ அவர் செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சபடினாலே அவருடைய ஆசீர்வாதம் உங்க மேலே எப்பொழுதும் இருக்கும். அல்லேலூயா. அதே நெகேமியா சொல்றாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 13வது அதிகாரம் 31வது வசனம். குறிக்கப்பட்ட காலங்களில் செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களை குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என நினைத்தருளும். ரெண்டாவது காரியம் அவன் சொல்றான். என்ன சொல்றான்? குறிக்கப்பட்ட காலங்களில் செய்ய வேண்டிய காணிக்கைகள், தேவனுடைய காரியத்தில், தேவனுடைய ஆலயத்திற்காக செய்ய வேண்டிய காணிக்கைகள், அதில் முக்கியமாக இந்த விறகு காணிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட காணிக்கையையும் முதற் பலனையும், அதாவது எந்த விளைச்சல்களிலும் உண்டான முதற் பலன் அல்லது நமக்கு வருகிற முதற் பலன், அதாவது வருமானங்களிலே வரக்கூடிய முதற் பலனை குறித்தும் திட்டம் பண்ணினானா. இப்படிலாம் நீங்கள் செய்யணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இந்த தேவனுடைய ஆலயத்துக்கென்று நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் திட்டம் பண்ணினேன். தேவனே, எனக்கு நன்மை உண்டாக நினைத்தேன். இது ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, அதை திட்டம் பண்ணி கொடுத்தானா. இப்படிலாம் நடக்கணும், இப்படி செய்யணும், தேவனுக்கு அது பிரியமான காரியங்கள் என்று சொல்லி அதை தேவ ஜனங்களுக்கு அதை திட்டம் பண்ணி கொடுத்தேன். இந்த காரியத்திலும் கூட நான் உண்மையாய் நடந்தேன், எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். பிரைஸ் தி லார்ட். அப்போ திட்டம் பண்ணின இந்த சபைக்கென்று நாம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற காணிக்கைகளை தேவனுக்கென்று நாம் அர்ப்பணிக்கிறது தேவ சித்தமாக இருக்கிறது, அதை தேவன் நினைத்தருளுகிறார். அல்லேலூயா. ஆகவே அதை நாம் செய்யும் பொழுது, அதை கொடுக்கும்போது நம்மை தேவன் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் 7வது அதிகாரம் 2லிருந்து 10 வரைக்கும் உள்ள வசனம் சொல்லுகிறது. அது கொஞ்சம் வாசிங்களேன். 100க்கு அதிபதியாகிய இருக்கிற ஒரு அதிபதி, 100க்கு அதிபதியாகிய இருக்கிறவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அவன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருந்தான். யூதருடைய மூப்பரை கூப்பிட்டு, ஐயா, என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், ஆகவே அவனை சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய போதகரிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறான். சரி. இப்போ இந்த யூதர்கள் இயேசுவிடத்தில் வர்றாங்க. வந்து அவரை கருத்தாய் சில காரியங்களை சொல்கிறாங்க. அவனை பற்றி கருத்தாய் வேண்டிக் கொண்டார்களாம். என்ன வேண்டிக் கொண்டார்களாம்? இந்த மனுஷனுக்கு நீர் தயவு செய்வதற்கு அவன் பாத்திரமா இருக்கிறான். ஏன்னா அவன் நம்முடைய ஜனத்துக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தான். அவன் நம்ம ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டி கொடுத்தான். ஆகவே இவனுக்கு நீர் தயவு செய்வதற்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான் என்று சொல்லி யார் சொல்றது? மூப்பர்கள் போய் தேவனுடைய இயேசுவிடத்தில் போய் சொல்றாங்க. தயவாய் அல்லது கருத்தாய் வேண்டி சொல்லுகிறார்கள். அது கருத்தாய் சொல்லும்போது ஆண்டவர் அதை கேட்டு என்ன செய்கிறாரு? உடனே போறார். அப்படிப்பட்ட அந்த 100க்கு அதிபதி என்ன சொல்றான்? நான் தகுதி அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு போதும் என்று சொல்றான். அந்த வார்த்தையை பார்த்து அவனுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் அவனுடைய வேலைக்காரனை சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இதை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்? ஜனத்தை நேசிக்கிறான். நெகேமியா ஜனத்தை நேசித்ததுனால தான் அந்த காரியத்தை செய்தான் இல்லையா? ஜனத்தை நேசிக்கிறான். ஜனத்தை நேசித்தான், ஆலயத்தை கட்டி கொடுத்தான் இல்லையா? இவன் நெகேமியா என்ன செஞ்சான்? ஜனத்துக்காக இந்த ஆலயம் இடிக்கப்பட்டதை சரி செய்து கொடுத்தான். பிரைஸ் தி லார்ட். இந்த 100க்கு அதிபதி அவன் வந்து என்ன செஞ்சான்? இந்த ஜனத்தை நேசித்தான், ஆலயமும் கட்டி கொடுத்தான். ஆகவே அவன் பாத்திரவானாக இருக்கிறான். நீர் அவனுடைய வேலைக்காரனை சுகமாக்கும் என்று இந்த போய் மூப்பர்கள் ஜெபி கேட்டுக்கொள்கிறாங்க. கேட்டுக்கொண்டதன்படி தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ எதை நினைத்து ஆசீர்வதிக்கிறார்? அவன் செய்த நன்மைகளை நினைத்து, அவன் செய்த உபகாரங்களை நினைத்து, அவன் தேவ ஜனத்துக்காகவும் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் எடுத்த முயற்சிகளை நினைத்து ஆசீர்வதிக்கிறான். இந்த நெகேமியா ஆசீர்வதிக்கிற பாத்திரமாய் மாறிட்டான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா?
நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டவர் தான். ஆனாலும் சிலரை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுகிறார். அப்படி ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார். அதுக்கு நாம தகுதி வேணும். அதுக்கு சில பொறுப்புகளை செய்யும்போது, கொடுக்கும்போது, அல்லது தானா முன் வந்து செய்யும்போது தேவன் அதையும் பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? பாருங்க, உண்மையும் உத்தமமாய் நடக்கிறவனை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் தான். அதுல விசேஷமா உண்மையும் உத்தமமாய், எல்லார்ட்டும் உண்மை இருக்குது, உத்தமமா இருக்குது. அதுலேயும் கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மையும் உத்தமமும். அப்படிப்பட்டவங்க தான் உயர்ந்த ஸ்தானத்தில் ராஜாக்களாகவோ பெரிய அதிகாரிகளாகவோ இருக்க முடியும். அல்லேலூயா. ஏசாயா 38:3 வாசிங்களேன். கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன். உன்மது பார்வைக்கு நான் எப்படி இருந்தேன்? நலமானதை நான் செய்தேன் என்பதை நினைத்தருளும். போதும், என்பதை நினைத்தரணும். அவன் ஜெபம் பண்ணுறான். என்ன நினைத்தரலாம்? எசேக்கியா ராஜாவுக்கு மரணம் வந்துருச்சு. ஆண்டவர் தான் சொல்கிறார், அவனுக்கு மரணம் வந்துருச்சுப்பா, நீ போய் அவனை வீட்டை ஆயத்தப்படுத்த சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் தான் ஏசாயிட்ட சொல்லி அனுப்புகிறார். ஏசாயம் வந்து சொல்கிறாரு, ராஜாவே வேலை முடிஞ்சு போச்சு, வீட்டை என்ன செய்யுற, ஒழுங்குபடுத்தி பாப்பா அப்படின்னோடனே அவனுக்கு என்ன ஆயிருக்கும்? உடனே ஒரு மரண பயம் வந்திருக்குமா இல்லையா? ஆமாம். உடனே ஆண்டவர் பக்கத்தில் திரும்பி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்துடணும். இதுதான் ஜெபம் பண்ணான். அவன் வேற ஒன்றும் கேட்கல. எனக்கு சுகம் கொடுன்னு கேட்டானா? ஜீவனை கொடுன்னு கேட்டானா? இல்லை. ஆண்டவரே, என்னை என் வீட்டை ஒழுங்குபடுத்துறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை நான் சொல்லணும். நான் உமக்கு முன்பாக நான் செத்து போனாலும் நான் உன் பரலோகத்துக்கு வந்துடுவேன், அது வேற விஷயம் இல்லை. ஆனால் இந்த மன உண்மை உத்தமமாய் நடந்த எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வியாதி மூலியமாக மரணம் வரணும்? அப்போ கர்த்தர் அதை பார்த்தார், அவனுடைய கண்ணீரை பார்த்தார். ஒரு ராஜா அழுகிறத கண்ணீரை பார்த்து ஆண்டவர் மனம் இறங்கி ஏசாயை திருப்பி கூப்பிட்டு, நீ போய் ஆண்டவர் சொல்லுப்பா, ஆண்டவர் 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துட்டேன். அவனை நினைச்சார், அவனை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் அந்த எசேக்கியா அவனுடைய வேலை இன்னும் கொஞ்சம் முடியல, அதை முடிய வைக்கணும். அவனை கொண்டு தான் அதை செய்யணும். அதுபோல தான் இன்றைக்கி உங்களை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு தடையாக இருக்கிற பல வியாதிகள் வந்தாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களை செய்ய வைக்கிறது தான் தேவ சித்தமும் ஆசீர்வாதமும். நீங்கள் சொல்லுங்கள், என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீங்களோ என்னை கொண்டு செய்து முடிங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்லணும். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துட்டீங்க. இந்த ஊழியம் சில சமயத்தில் நான் நினச்சி பார்ப்பது உண்டு, என்னுடைய பலவீனங்கள் அதிகமாகும் போதெல்லாம் இந்த வியாதி ஏன் எனக்கு இப்படி வருது, மரணம் வந்தால் நல்லதாக இருக்குமே என்று சொல்லி நான் சில சமயத்தில் என்னையே நான் நொந்து கொண்ட காரியங்கள் உண்டு. ஆனாலும் அவைகளுக்கு மத்தியில் ஆண்டவரே, இது என்னுடைய நினைப்பு தான். என்னுடைய வேதனைகளை நான் சொன்னாலும் என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிருக்கீங்களோ என்னை கொண்டு செய்து முடிச்சுங்க. முடித்ததுக்கப்புறம் என் உயிர் போனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் உம்மிடத்தில் இருப்பேன். அதுதான் என்னுடைய விருப்பமாகவும் இருந்தது. அல்லேலூயா. அதனால் என்னை கொண்டு நான் இந்த ஊழியத்தை எனக்கு எப்போ கொடுத்தீங்களோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், முடிகிற வரைக்கும், என்னுடைய ஆயுசு நாட்கள் முடிகிற வரைக்கும் உடைய சித்தத்தை செய்து முடிக்கணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. அப்போ தேவன் அதை விரும்புகிறார், அதை நினைத்து பார்க்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இந்த எசேக்கியா செய்த ஒரு காரியம், அவன் ராஜா தான், அவனுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் இருந்தது தான். அவனுக்கு ராஜ பிளவை என்ற ஒரு வியாதி, அந்த வியாதி வந்தால் மரித்து போயிடுவான். ஆகவே அவன்கிட்ட போய் சொல்லு, அதுக்கு அத்திப்பழ அடைய போட சொல்லு. அத்திப்பழை அடைய போட்டோன்னா சுகமானான். அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு அவனுக்கு குழந்தைகள் பிறந்தது, அந்த சந்ததியில் ராஜாக்கள் உருவாகினார்கள். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தர் உங்களையும் நினைத்திருக்கிறார். உங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். அதை உங்களை கொண்டே செய்து முடிப்பார். அது சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் அது உங்களை கொண்டு தான் நிச்சயமாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
பெரிய கட்டடம் கட்டி முடிச்சாச்சு, மூலக்கல் இல்லை. எது ஆகாது என்று தள்ளினாங்களோ அந்த கல் தான் மூலக்கல்லாக வந்துச்சான். உங்களை ஒருவேளை தள்ளி இருக்கலாம், ஆனால் கடைசி நேரத்தில் நீங்கள் தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் வாங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களை கொண்டு எந்த நேரத்தில் எப்படி உங்களை பயன்படுத்த வேண்டுமோ அப்படி அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? அடுத்தது பாருங்க, கர்த்தருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளை, குடும்பங்களை தேவன் வந்து நினைவு கூறுகிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு யாரெல்லாம் எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் ஆராதிக்கிறாங்க தான். ஆனால் சிலர் வந்து என்ன செய்வாங்க, ரொம்ப கர்த்தருக்கு பயந்து இருப்பாங்க எந்த காரியத்திலும். மற்றவங்க சில அதாவது மேம்போக்காக இருந்திருப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு சில குடும்பம் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், எல்லா காரியத்திலும் சொல்கிறேன், எல்லா காரியத்திலும் கர்த்தர் செய்கிற காரியங்கள், போகிற காரியங்கள், வந்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது கர்த்தருக்குரிய கனத்தை கொடுப்பதற்காக அவர்கள் ஆண்டவருக்கு பயந்து செய்கிற ஒரு காரியம். அந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது யாத்ராமத்தின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். அப்படின்னா என்ன? தேவன் மருத்துவச்சிகளை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? அவர்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததனால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். என்ன ஏன் செய்தார்? அதாவது குழந்தைகள் எல்லாம் 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொல்லும்படி செய்தார். அப்போ மோசேயும் ஒருத்தர் தான் இல்லையா? இருந்தாலும் ஆண் குழந்தைகளை மாத்திரம் கொன்றுங்க அப்படி சொல்லி கட்டளை. அப்போ பிறக்கும் போதே கொண்டுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதனால் மருத்துவச்சிகளை கூப்பிட்டு, எந்த மருத்துவச்சிகளை? எபிரேய ஸ்திரீகளே கூப்பிட்டு. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்காங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கற்பம் தரிச்சிருக்காங்களோ அவங்க ஆண் குழந்தையாக இருந்தால் அவங்க மருத்துவச்சிகளுக்கு தெரிஞ்சிடும், அதை கொன்று அப்படின்னு சொல்லி நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே மருத்துவச்சிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களே வச்சே செய்து முடிக்கணும் அப்படின்னு அவனுடைய பிளான். ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஏன் சகோதரிகளை ஏன் பிள்ளைகளை நான் எப்படி கொல்ல முடியும்? ராஜாவுடைய கட்டளை எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகுது, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் சந்ததியை காப்பாற்றணும். இதுதான் மருத்துவச்சிகளுடைய எண்ணம். இதுக்குத்தான் அந்த மருத்துவச்சிகளை அங்கே வச்சிருந்தார். அதனால் அவங்களை நினைச்சு அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிச்சாராம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்முடைய சனம் அல்லது நம்முடைய பிள்ளைகள் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, ஏன் சகோதரி ஏன் சகோதரன் என்று சொல்லி அவர்கள் படு இக்கட்டில் இன்னல்களில் நாம் அவர்களுக்கு உதவியாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். அதைத்தான் நினைக்கிறார். யார் அப்படி நினைத்து அப்படி செய்கிறார்களோ அவர்களை நினைத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வந்து தேவன் வந்து விரும்புகிற ஒரு காரியம் என்று நமக்கு இருக்கிறது. தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நான் செய்யணும். தாவீது சொல்கிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும், அல்லது கற்றுத்தாரும் போதித்தரணும். நம்ம அதுதான் செய்யணும். எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் எனக்கு கற்றுக் கொடுங்க. நான் எப்படி பேசுவது என்று எனக்கு தெரியாது, எனக்கு பேச கற்றுக் கொடுங்க. நான் எப்படி நடத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியாது, எனக்கு நடத்த கிருபைத்தாரும். நான் எப்படி மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, டீச் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், நான் எப்படி மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்று எனக்கு தெரியல, எனக்கு அந்த ஞானத்தை எனக்கு தாரும். நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு எனக்கு கிருபை தாரும், அதை கற்றுக்கொள்ள கிருபை தாரும், கற்றுக் கொடுக்க கிருபை தாரும். ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். அதை கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இருவரும், யார் இருவரும்? சகரியா எலிசபெத் இருவரும் சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களை கர்த்தர் நினைத்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குழந்தை கர்த்தருடைய வருகைக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற குமாரனாய் மாறினான். ஹல்லேலூயா. அதுபோல தான் இன்னைக்கு நாம்
கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து, நியமங்களின்படி நடந்து, குற்றமற்றவர்களாய் நடக்க வேண்டும் என்பது தேவனுக்கு முன்பாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நியமிக்கப்பட்டிருந்தா உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு நம்மளையும் மற்றவர்களையும் தகுதிப்படுத்துவார்கள். அவங்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுப்பார். உங்களை காட்டிலும் தேவ ஞானம் அவர்களுக்கு அதிகமாக விளங்கும். சகரியா எலிசபெத்தை காட்டிலும் யோவான் ஸ்நானனுக்கு நிறைய ஞானம் இருந்தது. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்பதை அறிந்து அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற ஞானம் இருந்தது. ஆகவே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினா, வழியை ஆயத்தம் பண்ணதுக்கப்புறம் இயேசு வந்ததுக்கப்புறம் ஊழியம் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். அல்லேலூயா. அப்போது சகரியாவும் எலிசபெத்தையும் அவனுக்கு கொடுக்க போகிற யோவான் ஸ்நானையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார், அவர்களை கொண்டு ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நம்மளை கொண்டும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணணும், நம்மளை கொண்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்மளை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ நம்ம மூலியமாக அல்லது நம்முடைய பிள்ளைகள் மூலியமாக தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும். காலம் மோசமான காலம். குழந்தைங்க பெரியவர்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் தலையில் கை வச்சு, ஆண்டவரே பிள்ளையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, நீங்கள் பாதுகாத்து கொடுங்க, எங்கே போனாலும் பாதுகாத்து கொடுங்க. டீச்சர் கண்களில் தயவு கிடைக்கணும், ஸ்கூலில் எல்லாருடைய கண்களில் தயவு கிடைக்கணும், எந்த தீங்கும் அணுகக்கூடாது. அவன் உம்முடைய பிள்ளை, உம்முடைய பிள்ளையாகவே வாழணும், அவன் நல்லா கற்றுக்கொள்ளணும், ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்புங்க. பிரைஸ் தி லார்ட். நான் என் பிள்ளைகளுக்கு செய்தேன், பேர பிள்ளைகளுக்கு செய்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் செய்யுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் திறப்பில் நெல்லுங்க. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறீங்க, நியமங்களை நடக்கிறீங்க, தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகளும் எதிர்காலத்தில் உங்களைப் போலவே ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கர்த்தர் உங்களையும் நினைத்த உங்கள் பிள்ளைகளையும் நினைத்து ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? 128 சங்கீதம் 1வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, ஹூ யாரு? அவனோ, அவனே பாக்கியவான். அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவனை தான் நான் நினைத்திருக்கிறேன், அவனையும் அவன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த 128வது சங்கீதம் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். அல்லேலூயா. குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தா அவன் குடும்பம், அவனுடைய மனைவி ஆசீர்வதிக்கப்படுவாள், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார். ஒளிவ மர கன்றுகளைப் போல இந்த பிள்ளைகள் இருப்பார்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து இந்த குடும்பத்தை பார்த்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அந்த குடும்பத்தை தான் கர்த்தர் நினைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பங்களை தான் கர்த்தர் நினைத்திருக்கிறார். எல்லாத்தையும் நினைத்தது உண்மைதான். ஆனால் கர்த்தருக்கு யார் உண்மையாய் பயப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் நினைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? யோபு 1:1 வாசிங்க. யோபு வாழ்க்கையில், யோபுடைய வாழ்ந்த நாட்களில் கர்த்தர் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாங்கிறதுக்காக அவனை எப்படி ஆசீர்வதித்திருந்தார் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனை குறித்து தேவன் சாட்சி சொல்கிறார். அவனை நினச்சிருந்தாரான். அவன் ஏன் நினச்சிருந்தார்னா, அவனுக்கு சாத்தானால உபத்திரம் வரப்போகுதுன்னு தெரியும். யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனால நினைத்திருந்தார். அவன் நல்லா வாழ்ந்தான், செல்வ சீமானாக இருந்தான், தான் பிள்ளைகளுக்காக எப்பொழுதும் பலி செலுத்துவானான். ஒவ்வொரு லக்கத்துக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி தன் பிள்ளைகளை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய ஆசீர்வாதம் வர வேண்டும் என்பதற்காக பலி செலுத்துவான். அவ்வளவு உத்தமமாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். அப்படி உத்தமமாய் நடக்கிற அந்த குடும்பத்துக்கு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்து, ஆனாலும் அவைகளில் கர்த்தர் என்ன செய்தார்? கூட இருந்து அவனை காப்பாற்றினார். அந்த இக்கட்டுக்கும் துன்பத்திற்கும் விலக்கி பாதுகாத்தார். அல்லேலூயா. இழந்து போனதை இரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதித்தார். யோபுவை நினைத்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு என்று நாம் வாழ்கிறோம். நாம் சில வேளைகளில் பலவிதமான பிரச்சனைகளினாலே அடிபட்டு நாம் விழத்தள்ளுகிற நிலைமையில் யோபுவை போல மரத்தடியில் உட்கார்ந்து ஓடு எடுத்து சுரண்டி கொண்டு இருக்காம, ஆண்டவர் இவ்வளவாய் வைத்திருக்கிறாரே என்று நினைத்து ஆண்டவரை பிடித்து கொள்ளணும். யோபு என்ன செய்கிறான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கே ஆமாம் ஸ்தோத்திரம்.
அந்த எண்ணத்தை நமக்கு கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. வாழ்ந்தாலும் சரி, வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், பசியாக இருக்கவும் தெரியும், பட்னியாக இருக்கவும் தெரியும் என்று பவுல் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதையெல்லாம் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? சில வேலையில் கஷ்டத்தின் மத்தியில் சரி கர்த்தர் இதை அனுமதிச்சிருக்கிறார், அனுமதிச்ச ஆண்டவர் அதை தாங்கிக் கொள்ளவும் பலன் தருவார் என்று விசுவாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சில வேலைகளில் நான் பலவீனப்பட்டு ரொம்ப வேதனைப்படும் போது சரி கர்த்தர் இதை அனுமதிச்சிட்டிங்க, எனக்கு தாங்கிறதுக்கு பலன் தாரும். அவ்வளோதான் ஜெபம், என் ஜெபமாக இருக்கும். இந்த வேதனையில் அந்த ஜெபம் தான் செய்ய முடியும், வேறு ஜெபம் பண்ணலாம் ஜெயமே முடியாது. கர்த்தர் நல்ல தூக்கத்தை கொடுத்துருவார், அந்த வேதனை மறைந்து போகுது. காலையில் நல்ல சுகத்தோடு எழுந்திருக்க கிருபை தருவார். அதில் விசேஷமாக சனிக்கிழமை நைட்லாம் போராட்டம் வந்துடும். காலையில் எழுந்திருக்கும் போது ஆராதனைக்கு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வர ஆண்டவர் கிருபை செய்கிறார். இது என்னால் உண்டானது அல்ல, அது தேவனால் உண்டான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். அதுபோல தான் யோபுடைய வாழ்க்கையில் அவன் தேவனுக்கு உண்மையாய் பயந்து உத்தமமாய் நடந்து கர்த்தருடைய காரியத்தில் எல்லாவற்றிலும் சரியாக இருந்தவனுடைய வாழ்க்கையில் பிசாசு போந்து தலைகள் தான் மாட்டிடுச்சு, லைஃபவே தலைகள் தான் மாட்டிடுச்சு. பிள்ளைகள் எல்லாம் செத்து போனாங்க, ஆஸ்திகள் அழிந்து போனது, ஆடு மாடுகள் இறந்து போனது, மனைவி இருக்கிறா, மனைவி பார்க்குறா, இதுவும் இன்னமும் வேணுமா, உன் ஜீவனை விட்டு போ அப்படின்னு சொல்கிறான். இவன் ஜீவனை விட்டா இவன் எங்கே போவா? நம்ம 2 பேரும் செத்து போயிடலான்னு சொல்லியிருந்தா கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீ செத்துப்போ, நான் இருக்கிறேன். இன்னைக்கு அப்படி தான் உலகம் போய்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கவலைப்படாதீங்க, யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். இந்த இக்கட்டிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பதற்கும் ஆசீர்வதிக்கிறதுக்கும் கர்த்தர் போதுமாக இருக்கிறார். அதாவது எவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவராலே ஆகும். உங்களை மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் ஆசீர்வதிக்கவும் அவரால் தான் ஆகும். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒன்று வாசித்து நாம் முடிக்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சது. இது என்ன அர்த்தம்? அன்றைக்கு வாழ்ந்த கூட்டத்தில், ஜனத்தில், அன்றைக்கு இருந்த உலகத்தில் பாவங்கள் பெருகிருச்சான். பாவங்கள் பெருகி தண்ணீரை போல ஓடிச்சான் இல்லையா? பாவங்கள், அக்கிரமங்கள் பெருகிருச்சு, அநியாயம் பெருகிருச்சு, அன்பு தணிஞ்சு போச்சு, விசுவாசம் குறைந்து போயிடுச்சு. அப்படிப்பட்ட உலகத்தில் நோவாவும் அவருடைய பிள்ளைகளும் குடும்பமும் மாத்திரம் கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். கர்த்தர் சொன்ன காரியங்களை ஜனங்களுக்கும் போதித்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் இந்த ஜனங்களோடு சேர்ந்து கெட்டு போய் விடாதபடி, அவர்களுடைய பாவத்தில் விழுந்து விடாதபடி கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. இன்னைக்கு இந்த உலகத்தில் பாவங்கள் பெரிய இருக்குதுங்க. உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ தெரியாதோ, பாவம் பயங்கரமாக பெருகிருச்சு. ஆமாம், சினிமா தியேட்டர் பாக்கெட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. எந்த படம் வேணாலும் நீங்கள் போட்டு பார்க்கலாம், எதை வேணாலும் நீங்கள் என்ன செய்யணும், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் தெரியாமல் தொட்டிட்டாக கூட தெரியாத படம்லாம் உள்ளே உட்காந்து உங்களோடு என்ன செய்யும், பேச ஆரம்பிச்சிடும். அது மாத்திரமில்லை, இன்றைக்கி சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் அக்கிரமங்கள் பெருகி கிடக்குது, பாவங்கள் பெருகி போயிடுச்சு. இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியம், பாவம் பெருகும்போது தேவ கிருபை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கு. அதை தான் இதை சொல்கிறாரு. பாவம் பெருகின இடத்துல தேவ கிருபையும் இருக்கு. அப்படின்னா என்ன, பெரிய அழைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் அழிக்கும் போது ஒரு படகு ஒன்று கிடச்சிச்சுன்னா அந்த படகை பிடிச்சிட்டு நம்ம தப்பிக்கிறோம்ல, அதுதான் கிருபை. அந்த கிருபை தான் நோவாவுக்கு கிடைச்சிது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனத்தை நான் அழிக்க போகிறேன், ஆனால் ஒன்றை நான் காப்பாற்ற போகிறேன். அதுக்கு என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருக்குது, நான் சொல்கிறபடி செய். எப்படி சொன்னார், நீ தான் அதை செய்வே எனக்கு தெரியும், அதனால் நான் உன்னை நினச்சிருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதை செய் அப்படிங்கிறார். செய்கிறான். என்ன செய்யணும், பேழையை செய்ய சொல்கிறார். பேழையை செய்து முடித்தான். அந்த வசனம் கடைசி வசனம், அந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். அப்படியே என்ன, தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே செய்தான். தேவன் தனக்கு என்ன கட்டளை இட்டாரோ அதன்படி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ முடிக்கிற திறமை அவன்கிட்ட இருந்தது.
ஆகவே அந்த பொறுப்பை அவன் கையில் கொடுத்தாரு. நோவா தன்னை மாத்திரமல்ல தன்னுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் சொன்ன எல்லா மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் கூட அங்கே சேர்த்து வைத்துக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். உபத்திரவ காலத்திற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உபத்திரவ காலம் வரப்போகுது என்று அர்த்தம். இந்த உபத்திரவ காலத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை கேட்டு செய்து முடித்த நோவாவை போல இன்றைக்கு சபையாராக நீங்களும் நானும் அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் செய்வோமானால் வருகிற உபத்திரவ காலத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவருடைய வருகை மிக சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த பேழையான அந்த அந்த கூடாரத்துக்குள்ளே யாரெல்லாம் இருந்தார்களோ இந்த ஜலப்பிரளயத்தில் பாதுகாக்கப்பட்டவர்கள் மற்றவர்களெல்லாம் அழிந்தார்கள். அவங்க ஆசீர்வாதம் பெற்றவங்க தான், ஆனால் ஆண்டவரை தேடலை. அல்லேலூயா. அதுபோல் இன்றைக்கு உலகத்தில் எல்லாரும் ஆசீர்வாதம் வருது தான், ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு மட்டும்தான். அதனால தான் ரகசியத்தை சொல்கிறாரு. அந்த பேழைக்குள்ளே அவர்கள் நுழைந்தது போல இந்த சபையாகிய பேழைக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் சபை என்ற கூடாரத்துக்குள்ளே வருகிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தர் நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் வருகையில் எடுத்துக்கொள்ள சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்களை நினைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை கொண்டு என்ன செய்ய வேண்டும், யாரிடத்தில் என்ன பொறுப்பு கொடுத்தால் செய்வார்கள் என்பதையும் தேவன் அறிந்து அவர்களை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவதற்கு நீங்கள் நினைவு கூர்ந்திருக்கிறீங்க. சபையாரை எங்களையும் நினைவு கூர்ந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவரை ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி இந்த 9வது மாதம் ஆசீர்வாதமான மாதமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு அமைவதாக. உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் உண்டாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறைகள் எல்லாம் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அவருடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றி கொடுப்பீராக. நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தருவீராக. வீணான செலவுகளுக்கு விலைக்கு பாதுகாப்பீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி உம்முடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நினைவு கூர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே, அவருடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் பூரணமாய் சந்தித்து கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவரையும் கைவிடாதபடி கிருபையாய் ரட்சித்து உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும்